இனிய நண்பரே, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொலி ஓடை யூடியூபை சேனல் ஈடுபட்டிருக்கிறது. புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ் சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம். இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொளியும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தை சுடுக்கி புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள். உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொளி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும். அத்துடன் கட்டைவிரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள். புதிய சொற்களை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொளியை காணுங்கள். கடைசற்பொறி உறுப்புகள், லேத் பார்ட்ஸ் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் லேத். பணிமனைகளில் கடைசற்பொறியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாழை உருளைகளை, அதாவது மெட்டல் ரவுண்ட் ராட்ஸ் வைத்து பல வகையான பொருள்களை இங்கு தயாரிக்கிறார்கள். ஊன்றாணி, போல்ட், சுரை, நட் ஆகியவை செய்திடவும் மரை வெட்டிடவும் த்ரெட் கட்டிங் கடைசற்பொறிகளே பயன்படுகின்றன. பண்டை தமிழர்கள் கடைசற்பொறியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கோடுபோல் கடைஞரும் திருமணி குயினரும் என்னும் மதுரை காஞ்சி பாடல் வரிகள் மூலம் இது உறுதிப்படுகிறது. இக்காலத்தில் மின் மூலம் இயக்கப்படும் கடைசற்பொறி பண்டை காலத்தில் மனித ஆற்றல் மூலம் இயக்கப்பட்டிருக்கலாம். கடைசல் என்றால் என்ன? கடைசற்பொறியின் ஓர் உறுப்பான சிமிழியில் சக், மாழை துண்டு, மெட்டல் பீஸ் கிடைவசத்தில் ஹரிசாண்டல் பொசிஷன் பிடிக்கப்பட்டு இருக்கும். சிமிழியும் மாழை துண்டும் இடஞ்சுற்றாக, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் மின் விசையால் சுழற்றப்படுகையில் உளிக்கம்பையில், அதாவது டூல் போஸ்ட் பொருத்தப்பட்டிருக்கும் கடைவு உளியானது டேர்னிங் டூல் மாழை துண்டினை துருவும். அதில் குழைவுகள் ஏற்படுத்தி குறிப்பிட்ட வடிவத்திற்கு கொண்டு வரும். இதுவே கடைசல் எனப்படும். கடைசற்பொறியானது இயக்கத்திலும் வடிவிலும் பயன்பாட்டிலும் காலந்தோறும் மாறுதலுக்கு உட்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதை கடைசற்பொறியுடன் இணைந்த கணினியில் கட்டளை நிரல்களை உள்ளீடு செய்துவிட்டால் எல்லா பணிகளையும் தானே செய்து முடிக்கும் திறனுள்ள பொறிகள் இக்காலத்தில் பயன்பாட்டில் இருக்கின்றன. இத்தகைய பயன்பாடு மிக்க பொறியை ஆங்கிலத்தில் லேத் என்றும் தமிழில் கடைசற்பொறி என்றும் சொல்கிறோம். கடைசற்பொறியில் பல்வேறு உறுப்புகள் உள்ளன. அவற்றின் தமிழ் பெயர்களை தெரிந்து கொள்வோமா? லேத் கடைசற்பொறி, சிஎன்சி லேத் கணினி இயக்க கடைசற்பொறி, லேத் பெட் தளிமம், ஹெட் ஸ்டாக் நிலை மத்தகம், டெயில் ஸ்டாக் இயங்கு மத்தகம், சேடில் சேணம், கேரியேஜ் பண்டியம், ஆப்ரான் உளிப்பெட்டகம், லீட் ஸ்க்ரூ நடவை திருகு, ஃபீட் ராட் ஊட்டத்தண்டு, டூல் போஸ்ட் உளிக்கம்பை, கிராஸ் ஸ்லைடு ஊட்டக்கலிகை, காம்பவுண்ட் ரெஸ்ட் சேர்மனை, ஸ்விவல் பேஸ் சுழல் இருக்கை, டில்ட்டிங் வெட்ஜ் சரிப்பு தட்டு, ஸ்பீடு கியர் கடுக்கப்பல்லி, ஃபீடு கியர் ஊட்டப்பல்லி, ஸ்பிண்டில் ஊடச்சு, பேக் பிளேட் பின்தட்டு, ஃபேஸ் பிளேட் முன்தட்டு, டாக் சக் ஞாழிச்சிமிழி, ட்ரூ சக் மையச்சிமிழி, லேத் டாக் கடைசல் ஞாழி, லேத் சென்டர் கடைசல் நல்லி, டெட் சென்டர் நிலை நல்லி, லைவ் சென்டர் இயங்கு நல்லி, பீனியன்
சிறகு பல்லி, ரேக், பற்சட்டம், ரிவர்சிபிள் ஸ்விட்ச், இடவல ஆளி. நண்பரே, காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த காணொலி வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தமிழ் சொற்களை புழக்கத்தில் விட நீங்களும் முயலுங்கள், நானும் முயல்கிறேன். எல்லோரும் முயன்றால் இச்சொற்கள் மக்களை எளிதில் சென்றடையும் அல்லவா? தமிழுக்கு வளம் சேர்க்க நாம் இணைந்து பணியாற்றுவோம். வாழிய செந்தமிழ் செல்வரே, வாழிய நீங்கள், வளமுடன் 100 ஆண்டு. நன்றி, வணக்கம்.